அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது திருவாளர் ஜெயபாலன் தன்னுடைய 71வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். இறைவன் அவரை நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், மேலுமாய் அவருடைய அன்பு மனைவி மேரியுடைய ஆண் விளைப்பாற்றிக்காகவும் திருப்பலியில் ஒப்புவிடச் ஜெபிப்போம். மேலும் நெல்லி குடும்பத்தில் மரித்த லூர்து மரி ஆசிரியையுடைய ஆண் விளைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்களோடு இன்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று பெந்தகோஸ்து பெருவிழா. ஆவியினுடைய வருகை அன்னை மரியாள் மீதும் அப்போஸ்தலர்கள் மீதும் இறங்கி வந்த பெருவிழா. அதோடு மட்டுமல்லாமல் திருச்சபையினுடைய பிறப்பு பெருவிழா. இந்த நாளிலே பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த சீடர்களுக்கு ஆவியின் வருகையினால், ஆவியின் ஆளுமையினால் அவர்கள் எவ்வாறு இறைவனின் தூதுவர்களாக, நற்செய்தி பறைசாற்றுபவர்களாக தங்களையே அர்ப்பணிக்கக்கூடிய தைரியம் அவர்களுக்கு கிடைத்ததோ, அதுபோல மன துணிச்சலும் தைரியமும் நமக்கும் இருக்க வேண்டும் என்று திருப்பலியிலே மன்றாடுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளாம் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றே. உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிது நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால்
நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2 இறை திருவாக்குகள் 1 முதல் 11 முடிய. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் உரைத்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழில் உள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபொந்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், உரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியவரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளில் கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. திருப்பாடல் 104. பல்லவி. ஆண்டவரே, உம் தூய ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் தூய ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர்தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இரண்டாம் வாசகம். நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 12 திருவாக்கள் 3 முதல் 7 மற்றும் 12 மேலும் 13.
சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தொடர்பாடல். தூய ஆவியை எழுந்தருள்வீர், வானின்றும் அது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியை வந்தருள்வீர், உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உண்மையில் களைப்பை தீர்ப்பவரே, வெண்மை தணிக்கும் குளிர் நிலவே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரென்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதனை கழுவிடுவீர், வறட்சியுற்றதனை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறிப்போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் எய்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் தந்திடுவீர். அழிவிலா இன்பம் அருள்வீரே. வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. தூய ஆவியே எழுந்தருளி வாரும், உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பி அருளும், அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு இன்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் பொழுது இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபையினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். பெந்தகோஸ்து பெருவிழா
ஆவியானவருடைய வருகையும் இந்த திருச்சபை ஆளுமையும் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் இது. இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டுமென்றால், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அந்த வாக்கு மனிதரான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே பணியாற்றுகின்ற பொழுது அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேற்றுவார். அதற்கு இன்றைய விழாவும் ஒரு சிறந்த சாட்சியாக அமைகிறது. ஏனென்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்குறுதி கொடுக்கிறார் தன் சீடர்களுக்கு. என்னவென்றால், மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு என் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கும் நினைவூட்டுவார். ஏனென்றால் என் பெயரால் அனுப்ப போகிற தூய ஆவியானவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். இறைவனுடைய செயல்பாடுகளை பல கோணங்களில் பார்க்கின்ற பொழுது இந்த விழாவும் அதற்கு ஒரு சிறந்த சாட்சியாக அமைகிறது. எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகில் இருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் இறைவன் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறாரோ அதற்கு இது ஒரு சிறந்த சாட்சியமாக காணப்படுவது ஆவியினுடைய வருகை. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகள், இந்த ஆவியினுடைய வருகை என்பது இந்த மண்ணுலகிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று கூட நாம் கூறலாம். ஏனென்றால் இயேசு கைது படுவதற்கு முன்னதாக ஒன்றாக இருந்த சீடர்கள் இயேசு கைது செய்யப்பட்ட பிறகு பல திசைகளில் ஓடி ஒளிந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர்வதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஒன்று சேர்த்து தன் தாயின் வழியாக அவளின் பாதுகாப்பில் நிலைநிறுத்தி அழகு பார்த்தார். இயேசுவினுடைய அமைதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகும் கூட அவர்களுக்குள் இருந்த தயக்கம் எத்தனை. தன் உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற முதல் காரணம், நான் வாழ வேண்டும். பேதுரு அற்புதமாக சொல்லுவாரே, நான் மீண்டும் மீன் பிடிக்கப் போகிறேன், நான் மீண்டும் என்னுடைய பழைய இயல்பு வாழ்க்கைக்கு போகிறேன், நான் மீண்டும் என்னுடைய பாவ வாழ்க்கைக்கு போகிறேன், நான் மீண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறந்து விட்டேன் என்று கூட சொல்ல முடியும். அந்த அளவிற்கு தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவினுடைய பிரசன்னத்தை மனதளவில் நினைத்தாலும் அதை வெளிப்படையாக காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்குள் இருந்தது என்பதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. இப்படி யதார்த்தமான உண்மையோடு வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு ஆதியிலிருந்தே இறைவன் கொடுத்த வாக்குறுதி, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று தந்தை கடவுள் தன் மகனின் பிறப்பையும் அன்னை மரியாளுடைய பிறப்பையும் முன்னறிவித்தார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். இப்படி ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருந்த வாக்குறுதியை பெற்று இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருந்த ஆதியிலிருந்து இன்று வரை இது இந்த அன்னையாம் திருச்சபையினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிதான், மற்றொரு துணையாளரை நான் உங்களுக்கு அனுப்புவேன், தந்தையிடம் பரிந்து பேசி. வாக்கு மாறாத தேவன் என்று வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார். அவருடைய அன்பின் பிள்ளைகள் நாம். அவர் காட்டுகின்ற பாதையில் நடக்க வேண்டும் என்று கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் ஒளியை பெற்றிருக்கின்றோம். கிறிஸ்துவாக வாழ வேண்டும் என்ற பிரதிஜ்ஞை எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு திருவருட்சாதனங்களை பெறுகின்ற பொழுது இப்படி நாம் வாக்குறுதி கொடுத்து விட்டு அந்த வாக்குறுதியிலிருந்து நாம் தடுமாறி வாழுகின்ற வாழ்க்கைத்தான் உண்மையிலேயே இறைவன் மனம் வருந்துகிறான். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் தடமாறி செல்லுகின்ற பொழுதெல்லாம் இயேசு மீண்டும் சிலுவையில் அறையப்படுகிறார். இந்த சிந்தனைகளோடு நற்செய்தி வாசகத்தை நாம் இன்றைய திருவிழாவை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குறுதியை சீடர்கள் பெறுகிறார்கள். அது எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து?
பிரிந்து போனவர்கள், உடைந்து போனவர்கள், ஓடி ஒளிந்தவர்கள், பதுங்கி வாழ்ந்தவர்கள், இப்படி இருந்த அனைத்து சீடர்களுமே அன்னை மரியாளுடைய பாதுகாப்பிலே அவர்கள் ஒரு அறையில் அமைதியாக செபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அறை பூட்டப்பட்டிருந்தது, வெளிச்சமற்று இருந்தது. ஒரு குழந்தை தன் தாயின் கருவறையில் எப்படி இருட்டறையில் பாதுகாப்பாக இருந்ததோ அதே போல சீடர்களும் அந்த அறைக்குள் அன்னை மரியாளுடைய பாதுகாப்பிலே அற்புதமாக காணப்பட்டார்கள். இப்படி அன்னை மரியாளுடைய பாதுகாப்பிலே தந்தை கடவுள் தன் மகனுடைய பரிந்துரையின் வழியாக இந்த மல்லுலகளுக்கு ஆவியானவரை அனுப்ப வேண்டும் என்று விரும்பி அனுப்புகின்ற பொழுது அந்த இடம் முழுவதுமாக ஆவியின் ஆளுமையை பெற்றது. ஏனென்றால் சீடர்கள் ஒன்றாக கூடியிருந்தார்கள். பிரிந்து கிடந்தவர்கள், உடைந்து கிடந்தவர்கள், பதுங்கி கிடந்தவர்கள், உயிருக்கு பாதுகாப்பு தேடியவர்கள் ஒன்றாக கூடுகின்ற பொழுது இறைவனுடைய வல்லமை அவர்களிடம் ஆட்கொள்ளப்படுகிறது. தூய தந்தையே, நாம் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக என்று இயேசு செபித்த செபம் இங்கே வீண் போகவில்லை. ஒன்றாக அவர்கள் அனைவருமே இருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒன்றாக உள்ளே இருக்கின்ற பொழுது அறைகளுக்கு வெளியே பெரிய இரைச்சல் சத்தம், மின்னலும் இடியும் பெரும் கூச்சல் சத்தம் அதிகமாக இரைச்சலோடு இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் அந்த இரைச்சலை பற்றியோ பெரும் கூச்சலை பற்றியோ சத்தத்தை பற்றியோ அவர்கள் ஒருபொழுதும் கவலை கொண்டதில்லை. இப்படி ஒன்றாக இருந்தவர்கள் வெளியே சத்தத்தை கேட்டவர்கள் பிறகுதான் அவர்கள் காணுகிறார்கள், 12 நபர்களும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மீது ஆவியின் வல்லமை இறங்கி வருவதை காணுகிறார்கள். தன் எதிரே இருக்கின்ற இன்னொரு சகோதரனுடைய உச்சந்தலையின் மீது நெருப்பு நாக்கு வடிவிலே ஆவியானவர் இறங்கி வருவதை காணுகிறார்கள். இப்படி அவர்கள் காணுகின்ற பொழுது தாங்களும் அந்த ஆவியின் அபிஷேகத்தை உணர்ந்து கொள்கிறார்கள். ஒற்றுமையாக இருந்தார்கள். வெளியே இருக்கின்ற சத்தத்தை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஒருவரை ஒருவர் அன்போடு பார்க்கின்ற பொழுது ஆவியின் ஆளுமை அவர்களை ஆட்கொள்வதை பார்க்கிறார்கள். இப்படி பெற்றவர்கள்தான் ஒரு தாயின் கருவறையில் இருந்த இந்த உலகத்திற்கு குழந்தை எப்படி வருகிறதோ அதே போல இந்த 12 நபர்களும் இந்த சீடர்கள் அனைவருமே அந்த இருட்டறையிலிருந்து கதவுகளை திறந்து விட்டு வெளியே வந்து மக்களுக்கு அந்த ஆளுமையின் ஆவியின் ஆளுமையை தான் உணர்ந்ததை அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். யூதர்கள், கிரேக்கர்கள், பிறமொழி பேசுபவர்கள் அனைவரும் இவர்களுடைய செயல்பாடுகளை காணுகின்ற பொழுது அவர்களுக்குள் ஒரு அச்சம் ஏற்பட்டது. ஏனென்றால் அவர்கள் பேசியது ஒரு மொழிதான். பிறமொழி பேசக்கூடிய, மற்ற மொழி பேசக்கூடிய அனைவரும் அவரவர்கள் மொழிகளில் உணர்ந்து கொள்ளக்கூடிய மகத்துவம் இவர்கள் வழியாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதைத்தான் இங்கே காணப்படுகிறது. பிரியமான அன்பே தேவ பிள்ளைகளே, இன்றைய திருச்சபையின் பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், ஆவியினுடைய ஆளுமையை பெற்றிருக்கின்ற நாம், இன்று நாமும் இந்த சீடர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை பயணத்தை, ஆன்மீக பயணத்தை தொடர வேண்டும். ஒற்றுமையாக ஒன்றாக இருந்தது போல தன்னை சுற்றி இருக்கிற தேவையற்ற சலனமுள்ள வார்த்தைகள், சலனமுள்ள நிகழ்வுகள் அனைத்தையும் நாம் பொருட்படுத்தாது நம் ஆத்மாவை, நம் உடலையும் உள்ளத்தையும் ஆட்கொள்ளுகின்ற ஆண்டவருடைய வருகைக்காகவும் அவருடைய ஆளுமைக்காகவும் நம்மை அர்ப்பணித்து, அர்ப்பணத்தை பெற்ற, ஆசீர்வாதத்தை பெற்ற, அபிஷேகத்தை பெற்ற நாம் பிறரோடு அதை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அதிலே அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள், இறைவனை போற்றி புகழ்வார்கள். அதுதான் இன்றைய விழாவினுடைய சிறந்த செய்தியாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்று பிறந்த திருச்சபை
இன்று வளர்ந்து விருட்சமாகி அதில் நீங்களும் நானும் இளைப்பாரி கொண்டிருக்கின்றோம், மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம். சீடர்கள் விட்டு சென்ற அந்த வித்தை நாமும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பிறருக்கு எடுத்து கொடுப்போம். அப்பொழுது இந்த மண்ணுலகில் திருச்சபை வளர நாமும் உழைப்போம் என்ற நம்பிக்கையோடு திருப்பலியை தொடர்ந்து வென்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணும் மண்ணும் காண்பவை காணாதவையாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பொன்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அந்த அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் ரசத்தை பெற்றுள்ளோம். தன்னாட்சி சுடிய மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக வானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகளின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய் ஆவியாரி பழியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உண்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு அவரை எங்களை நிறையுண்மையை நோக்கி எங்கென்றும் எங்களை வழிநடத்துவாராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவு பெற செய்கின்றீர். உம்முறை திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினாக அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். தந்தையே, நீர் இவ்விழுதும் அழைத்து கொண்ட லூர்து மேரி என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றிருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியாளர்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு வழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றமையும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வரை எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்று வலிமை பெறுவதாக எங்களில் இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு ஜெபிப்போம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாக இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வர செய்து அதே ஆவியாரின் கொடிகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ
உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலுமிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.